வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் வாங்கி பாத் ரெசிபி பார்க்க போறோம். நார்மலா வாங்கி பாத் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால கேட்டரர்ஸ் எல்லாம் கல்யாணங்கள்ல பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கான பொடியை உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி நம்ம சேர்க்க போறோம். இந்த வாங்கி பாத் பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த வாங்கி பாத் இந்த ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இது நமக்கு பிரஞ்சு, லஞ்ச், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதுலயே காய்கறியும் இருக்கிறதுனால நமக்கு தனியா ஸ்பெஷலா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா தேவைப்படாது. அப்படாமோ வடாமோ இல்லைன்னா ஒரு தயிர் பச்சடியோ இருந்தா கூட போறோம். இதுக்கு கத்திரிக்காய் முத்தல் இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷா பிஞ்சா இருக்கிற கத்திரிக்காயா வாங்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வாங்கி பாத் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா, சாதம் நல்லா ஜூசியா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியா கல்யாணங்கள்லாம் பரிமாறக்கூடிய வாங்கி பாத் ரெசிபி ஈஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம ரெகுலரா சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சாதம் பண்ணிக்கணும். இந்த சாதத்தை தாம்பாளத்துல நல்லா ஆற வச்சுக்கணும். நம்ம சாதம் உதிரியாவும் அதே நேரம் சாஃப்டாவும் வேணும்னா எப்பயும் சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி சாதம் சூடா இருக்கும் போதே கரண்டியால எடுக்காம அப்படியே பாத்திரத்தோட ஒரு தாம்பாளத்துல அப்படியே கோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம நல்லா உதிருதிரா வரும். இந்த சாதத்தை ஆற விடுறதுக்கும் கரண்டியால நம்ம கிளறி விடாம இப்படி லேசா தாம்பாளத்தை அப்படியே ஷேக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தானா சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம அப்படியே உதிர்ந்துரும். இது இப்படியே நம்ம ஆற விட்டுடணும். இது ஆறினதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிருதிரா இருக்கும். அதே நேரம் சாஃப்டாவும் இருக்கும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடலாம். திக்கான புளி ஜலமா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். வாங்கி பாத் பண்றதுக்கு கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இது வெயிட்ல 200 கிராம் இருக்கு. இந்த கிரீன் கலர் கத்திரிக்காய் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இது கிடைக்கலன்னா நம்ம நார்மல் கத்திரிக்காயிலேயே பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட நான் ஒரு சின்ன குடமிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்கி பாத் பவுடருக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் சேர்க்காம பவுடர் பெருங்காயம் சேர்த்தேல அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்றதுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருக்கேன். ஏன்னா பருப்பு எல்லாம் எண்ணெயில பொரிஞ்ச மாதிரி வரணும். பருப்பு உள்ள வரைக்கும் நல்லா பொரியணும். அப்பதான் இந்த பொடியோட வாசனை நல்லா இருக்கும். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு லேசா செவந்து வரும்போது 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, இதை நான் சின்ன சின்ன பீஸா உடைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 மூடி கொப்பரை தேங்காய், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு. டெசிகேட்டட் கோகோனட் நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா அது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். கசகசா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டாலே போறோம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. பருப்பும் நல்லா செவந்து வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வாங்கி பாத்துக்கு வறுத்தது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை பவுடர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம வாங்கி பாத் பவுடருக்கு வறுத்துனோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு திரும்ப நான் அந்த கடாயிலேயே சேர்த்திருக்கேன். இதோட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வரட்டும். மாதிரி கலந்த சாதத்துக்கு எல்லாமே இந்த பருப்பு எல்லாம் அதிகமா சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க கம்மியா கூட போட்டுக்கலாம். இதுல 2 காஞ்ச மிளகாய். பருப்பு லேசா செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம்.
இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துருவோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாவே இருக்கட்டும். இதோட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா குடமிளகா, அதையும் கத்திரிக்காய் போலயே நீளமா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, இப்ப சீசன் இல்லையா அதனால சேர்க்கலாம். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பச்சை பட்டாணிக்கு பதிலாக மொச்சையும் சேர்த்துக்கலாம். சீசன் இல்லை அப்படின்னா ஃப்ரோசன் பீஸ் கிடைக்கிறதுல அதுவும் சேர்க்கலாம், இல்ல சேர்க்காமையும் பண்ணலாம். இது தண்ணி எல்லாம் தெளிக்க வேண்டாம். அது எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய், குடமிளகா, பச்சை பட்டாணி இந்த மூணுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா அப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனா வந்து ஃப்ரை ஆயிடும். பாருங்க, கத்திரிக்காய், குடமிளகா, பட்டாணி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் 4-5 தடவை இது போல கிளறி விட்டேன். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிச்சலக்கு சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிஜலம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். புளிஜலம் இது போல முத்து முத்தா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வாங்கி பாத் பவுடர் பாருங்க, இது போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த 200 கிராம் அரிசிக்கு இந்த பொடி வந்து கரெக்டா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம சேர்த்துருக்கிற வாங்கி பாத் பொடி வந்து ஈவனா மிக்ஸ் ஆகட்டும். பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா கலர் மாறிடும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். பாருங்க, இது நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சாச்சு. இதை போல கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம ஆற வச்சிருக்கிற சாதம் பாருங்க நல்லா உதிர் உதிரா இருக்கு. இந்த சாதத்தை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா குழையாம இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்கி பாத் வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும். அதாவது காய்கறி நிறைய இருக்கணும். அதே மாதிரி சாதம் வந்து ரொம்ப நம்ம லெமன் ரைஸ் மாதிரி எல்லாம் ரொம்ப உதிராவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. இதை போல சாஃப்டான சாதமா இருக்கணும். இப்போ வாங்கி பாத் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. கத்திரிக்காய் எல்லாம் கூட குழையாம கரெக்டா வெந்திருக்கு பாருங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். வாங்கி பாத் நல்ல கம வாசனையா பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி, அப்பளம், வடாம் எது இருந்தாலும் நல்லா இருக்கும். ஜவ்வரிசி வடாம் பொரிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அப்போ வரக்கூடியது வெயில் காலம் தானே, நம்ம நிறைய வடாம் போட போறோம். இந்த ஜவ்வரிசி வடாம் தொட்டுண்டு இந்த வாங்கி பாத் ரைஸை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையா டேஸ்டியா சூப்பரா இருக்கு. வறுத்து அரைச்ச அந்த பொடியோட ஃபிளேவர், இதோட வந்து நம்ம வந்து இதுல குடமிளகா வேற சேர்த்திருக்கோம், அதோட வாசனை, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய் அதுவும் நம்ம போட்டிருக்கோம். பட்டாணி சீசன் அப்படிங்கறதுனால சேர்த்திருக்கேன். பட்டாணி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். வாங்கி பாத் அப்படின்னாலே அந்த பட்டை சேர்க்கிறோம் இல்லையா, அதோட ஃபிளேவர் வந்து தூக்கலா இருக்கணும். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல பாருங்க. புளிப்புக்கு வந்து புளி ஜலம் தான், அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். இந்த வாங்கி பாத் பவுடருக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதோட கொப்பரை தேங்காய் சேர்த்தாதான் அந்த ஒரிஜினல் டேஸ்டும் ஃபிளேவரும் நமக்கு கிடைக்கும். இந்த பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். தேவையான போது நம்ம பண்ணிக்கலாம். அதோட சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னா இந்த கடாயில நம்ம காயெல்லாம் போட்டு இந்த பவுடர் எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம் இல்லையா, அந்த வதக்கினதை ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. கார்த்தால சாதம் மட்டும் பண்ணிட்டு கடாயில இந்த கத்திரிக்காய், இந்த கறியும் இந்த சாதத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணாலே போதும், நமக்கு வாங்கி பாத் வந்து ரெடி ஆயிடும். கத்திரிக்காயோட இந்த குடமிளகா சேர்க்கறது நல்ல காம்பினேஷனா இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும். பச்சை பட்டாணி சீசனா இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம், இல்ல ஃப்ரோசனும் சேர்க்கலாம், இல்ல மொச்சை கூட நம்ம சேர்த்துக்கலாம், இல்ல இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்து வேர்க்கடலையும் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வேக வச்சு அதுவும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு சாப்பிடச்சு நல்லா ஒரு கிரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ஃப்ரெஷ்ஷா அந்த வாங்கி பாத் பொடியை பண்ணி இந்த கத்திரிக்காய் சாதம், அதாவது வாங்கி பாத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.